வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளால் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். வாழ்க வளத்துடன். இன்று 4 மார்ச் 2025 குரோதி வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பஞ்சமி. இன்றைய நாளிலே அசுபதி நட்சத்திரம் காலை 8:57 வரை இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 8:30 முதலிலிருந்து 9 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய கரண காலம் 7:30 9 மணி வரை. குளிகை காலம் இன்று நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். கும்ப லக்னத்திலே சூரியனின் இருப்பு 1 நாழிகை 44 வினாழி. சூரிய உதயமானது 6 மணி 27 நிமிடத்திற்கு நடக்கிறது. இந்த நாளிலே செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் காலை 8:57 வரை நடப்பது ரொம்ப விசேஷம். பௌம அஸ்வினின்னு பேர். கடன் தீர்ப்பதற்கான ஒரு நல்ல நாள். கடன் வாங்கியிருந்தாலோ இல்லை கொடுப்பதாக இருந்தாலோ இந்த நாளிலே இந்த 8 மணி ஹோரைக்குள்ளார செஞ்சிட்டிங்கன்னா மலமலன்னு கடன் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்னு ஹோரா சாஸ்திரத்தில் நமக்கு சொல்கிறது. மைத்ரிய முகூர்த்தம் அப்படிங்கிற முகூர்த்தத்தின் கீழே இந்த குரூப் நிற்கும். அதனால் அந்த செட்டில் நாங்கள் சொல்லக்கூடியது அஸ்வினி நட்சத்திரத்துடன் செவ்வாயும் சேர்ந்தால் பௌம அஸ்வினின்னு பேர். கடன் அடைக்கலாம். கடன் கொடுத்தவர்கிட்ட நீங்கள் கேட்குறது, நீங்கள் கடன் அடைப்பது எப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபா அங்கேருந்து 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட கடன் அடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா 1000 கூட வாங்கினா கூட கடன் அடைந்து விடும். இன்டென்ஷன் ஆஃப் செட்டிலிங் தி பெனிஃபிட் அப்படி சொல்லுவோம். அது நடக்கும். இன்றைய நாளின் கோச்சார பலன்களாக கோச்சார கிரகங்களின் பார்க்கும்போது ரிஷபத்திலே அமர்ந்திருக்கிறது குரு, மிதுனத்திலே அமர்ந்திருக்கிறது செவ்வாய், கன்னியிலே அமர்ந்திருக்கிறது கேது, சனி மற்றும் சூரியன் அமர்ந்திருப்பது கும்பராசிக்குள்ளரே, மீனராசிக்குள்ளே ராகு, புதன், சுக்கிரன் என்று 3 பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்க. அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் மேஷ ராசியில் இருப்பதனால மேஷத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சந்திரன். இன்றைய நாளில் திதி பிரகாரம் பஞ்சமி திதி. ரொம்ப நல்ல கேள்வியாக எல்லாரும் கேட்குறது, மனம் உடல் வலிமை பெறுவது எப்போது அப்படின்னு கேட்போம். மனசும் நல்லா இருக்கணும், உடலும் நல்லா இருக்கணும். அப்படின்னா திருக்கடையூரில் அமிர்த நாராயண பெருமாள் கோயிலை போய் வணங்கும்போது மனம் உடல் வலிமை அருளும் ஆலயமாக நமக்கு குறிப்பை காட்டுகிறது. அதனால் இந்த ஆலயத்தை தொழுவோம். நல்ல விஷயங்களை நம்ம விதைத்து வச்சா நல்லது வரும், கெட்டதை விதைத்தால் கெட்டது வரும். நம்மளுடைய மகரிஷிகளும் அதன் பின்னாடி வந்த முனிவர்களும் தொகுத்த விஷயங்களானது பஞ்சாங்கம் அப்படிங்கிற விஷயம். பஞ்சாங்கம் என்பது திதிவார நட்சத்திர யோகம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை போது நார்மலாக முருகன் கோயிலே முருகனை வழிபடுவது, செவ்வாய்னா ஆஞ்சநேயரை வழிபடுவது, இது ரெண்டும் ரொம்ப நல்லது. நிலம் வாங்கிறது விற்கிறதுனா பூமிகாரகனால் இதை செய்வது ரொம்ப நல்லது. இது தொடர்பான காரியங்களை இந்த நாளில் செய்யும்போது நல்லது ஒரு காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சமி திதி உபநயனம் பண்ணுவது. மாசி மாதத்தில் நார்மலாக செவ்வாய்க்கிழமை வரும்போது பூணூல் போடுறது ரொம்ப நல்ல விசேஷம் அப்படின்னு சொல்லி முகூர்த்தம் குறிப்போம். பஞ்சமின்றனால இன்றைக்கி பூணூல் போடுறது, உபநயனம் செய்யக்கூடிய சடங்கை செய்வது நல்லது. யாத்திரை மேற்கொள்வது,
விவாகத்துக்கான முகூர்த்தத்துக்கு இன்றைக்கி முகூர்த்தம் பண்ணுறது, தேவ பிரதிஷ்டா பண்ணுறது, சாந்தி முகூர்த்தத்தை சாந்தி செய்தல், நல்ல புரோட்டீன் மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி சாப்பிட ஆரம்பிக்கிறது. உடம்புக்கு நல்ல புஷ்டி தரும் ஆகாரங்கள்னு சொல்லுவோம், அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் நல்லது. மருந்து சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், அதனால் மருந்து சாப்பிட்லாம். மிதுன கன்னி ராசிக்காரர்கள் இந்த நாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் முடிஞ்சு இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது உள்ள வரும். அஸ்வினி எப்போவுமே கிரியேட்டர், பரணி ஆயுத பிரயோகங்கள்லாம் செய்யக்கூடியது. அஸ்வினி பரணி அப்படி காம்பினேஷன் வரும். மாகேந்திர யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்னிகாதானம் செய்வது, புதுசாக எதனா வண்டி வாகனங்கள்லாம் வாங்கினா ஏறக்கூடியது, இப்படி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கும். தங்க நகை, வைர நகை இதெல்லாம் நம்ம வாங்கி அணிந்து கொள்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த டேயில் கொடுக்கும். இந்த நாளில் அஸ்வினி நட்சத்திரம் காலை 8:37 வரைக்கும் இருக்குது. இந்த பௌம அஸ்வினி ரொம்ப முக்கியமான நாள். இது பூஜை செய்வதற்கு, புதுசாக மந்திர உபதேசங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, கடன் வாங்குவதற்கு, விற்பதற்கு, இது 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களாம் ஏற்கனவே செட்டில் பண்ணலைன்னா கொஞ்சமான செட்டில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். மலை போல் இருந்த கடன் அப்படியே உங்களுக்கு தெரியாமல் கடகடகட தீரதை நீங்கள் கண்ணெதிர்க்க பார்க்க முடியும் இந்த பௌம அஸ்வினியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா. அதனால் இன்றைய நாளினுடைய இந்த திதி வார நட்சத்திர பலன்களால் வரக்கூடிய பெனிஃபிட்டை அழகாக ரீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் இனிமையான நாளாக அமையும். மேலும் இந்த நாளினுடைய தொடர்பாக வரக்கூடிய பதிவில் நாம் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ஈச் ராசிக்கு சந்திரனால் வரக்கூடிய பலன் என்னன்னு பார்ப்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பொருள் வரவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலே அவருடைய கடாட்சத்தினாலே கொஞ்சம் உங்கள் சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்குள்ளர அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளர சந்திரன் உள்ள நுழைவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் செப்பனிட்டு வைத்துக்கொள்ள வேண்டிய காலமாக அமைகிறது. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனானவர் லாபத்தை கொடுக்கும். புதனானவர் கொஞ்சம் நஷ்டத்தை கொடுப்பதும் ஈக்குவல் பெனிஃபிட்டாக மாறிடும். செவ்வாயானவர் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 3ல் அமர்வது நல்லது. பைசா வரும். உழைத்ததனால் பைசா, நிலபுலன்களால் பைசா, வரக்கூடிய வரத்துகள் எல்லாமே வியாபார நுணுக்கங்களால் நீங்கள் சம்பாதிச்சுங்க. எக்ஸ்க்ளூசிவில் இந்த ரியல் எஸ்டேட் பெனிஃபிட் இருக்கிறவங்க, கனரக வியாபாரங்கள் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல பைசா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் மேட்டர்கள் எல்லாம் கொஞ்சம் புதுசாக ஒரு ஆர்டர்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் பர்டிகுலராக நல்ல நுணுக்கங்கள் கொண்ட ஆர்கிடெக்ட் ரிலேட்டட் மேட்டர்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நுணுக்கமான வேலைகள்லாம் செய்யக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் டே. இன்றைக்கி இன்றைய நாளில் 11ஆவது இடம்ன்ற லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியதனால் சூரியனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும், சனியால் வரக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பலன்கள் நிறைய இரட்டிப்பாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஆட்களுக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப நல்ல நாள். ஃபஸ்ட் கிளாஸ் டே இன்றைக்கி கேபிட்டலைஸ் பண்ணணும். புதன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கோல்டு ரிலேட்டட் வஸ்திரம்லாம் சொல்லுவோம், ஆடை ஆபரணங்கள்லாம் சொல்லுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல நாளாய் அமைந்துவதனால இந்த நாளை இனிய நாளாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்கிறோம். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் உள்ளே இருப்பது குரு. அவர் உங்கள் மனதையும்
அதனால் வரக்கூடிய வேதனைகளாம், கோபங்களாம், ஆத்திரங்களும், பொருட்கிரகங்களையும் நிறைய ஏற்படுத்தி விடுவார். அதனால் கொஞ்சம் அவர்கிட்ட மட்டும் குரு வந்தனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவை எப்போ நமஸ்காரம் செஞ்சுட்டே இருந்தால் அந்த வேலை குறைஞ்சிரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களை எப்படியானா மனசை மாற்றி மனசுக்குள்ளே வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொடுத்துருவார். ஸோ மனசில் எப்பவுமே நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருப்போம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் அப்படித்தான். உங்களுக்கு எப்படியான குழந்தை மேலே பாசம் இருக்கும். குழந்தை எப்படி எழுந்துட்டானா எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு போய் அவன் பின்னாடி சுற்றின்னு இருப்போம். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாதை, அவனுடைய விஷயங்கள் இதே தான் மனசு சிந்தனை. அப்போனால் மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா பதப்பதப்பாக இருக்கும். மற்ற வேலை எதுவுமே யோசிக்க முடியாது. 11ஆவது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், அவர் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுருவார். நல்ல சாப்பாடு, விருந்து சாப்பாடெல்லாம் ஜாமுன்னு கிடச்சிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக போயிட்டு வெளியில் போயிட்டு வரும்போது நல்லபடியாக போயிட்டு வரணும். பொன் பொருள் சேர்க்கைகள்லாம் உண்டு. வீட்டு விஷயத்துக்கெல்லாம் விசேஷங்கள்லாம் உண்டு. திருமண தடைகள் எல்லாம் நீங்கி கொஞ்சம் விசேஷ காலங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுக்கூட சூழ்நிலையை கொண்டு வந்துடுவார். 11ஆவது இடத்துக்குள்ளார நுழையிறார் நம்ம சந்திரன். ஸோ அப்போ நேச்சுரலி உள்ளே வரும்போது உங்களுக்கு 11ன்றது மீனத்துலேருந்து 12ன்றது தன விரயத்துக்குள்ளே மாறிடுவார். அப்போ பைசா கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு சுப செலவுகளாக மாற்றுவார். சுப செலவுகள் மாறுவதனால உங்களுக்கு அச்சம் ஒன்று வரும். ஐயோ பணம் எல்லாம் போயிருமா, கையில் இருக்குமான்னு கொஞ்சம் அச்சம் இருக்கும். இந்த அச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும். ஒரு தன லாபத்தை உங்களுக்கு உழைப்பினால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டாக வச்சுட்டாலும் சனி கொஞ்சம் செலவு பண்ணுறனால சுப செலவுகள் நிறைய இருக்கும். அதனால் சுப செலவுகள் நல்லது தானே அப்படின்னால ஆமாம் நல்லது தான். அதனால் எதுக்கும் ப்ரிப்பேராக நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அமைதியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் அவசியமான செலவு, இதெல்லாம் அவசியம் இல்லாத செலவுன்னு டூன்ஸ் அண்ட் டோன்ஸ் எழுதிட்டு அமைதியாக பண்ணினீங்கன்னா இந்த நாள் ரொம்ப இனிமையான நாளாக, மெமரபிள் டேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எப்பவும் நினச்சிக்கொள்ள நாளாக அமையும். அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு மட்டும் இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். உங்களுக்கு அனைத்து விதத்திலும் சிவபெருமான் இன்றைக்கு துணை நின்று உங்கள் காரியங்களை வழிநடத்தி செல்வார் என்று நம்புவோம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. செவ்வாய் என்ற கிரகம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறது. அப்போ புத்திசாலியான நீங்களுக்குள்ளே புத்தி உள்ளே உட்கார்ந்துருந்தால் புத்தியை குறைச்சிரும்னு சொல்லுவோம். அப்போ புத்தி குறைவாகிவிடும். 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற கேதுவும் அதே வேலை தான் செய்வார். எப்பான்னு பிரச்சனை பண்ணுவார்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஸ் கூட எல்லாம் பிரச்சனை பண்ணி வச்சுருவார். நான் இதில் வெளியில் வர்றது எப்படின்னா அதுக்கு செய்ய ஒரே விஷயம், உங்களுக்கு வெற்றி அப்படின்னு ஒன்று வேணும்னா இன்றைக்கி வந்துட்டார். அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே சந்திரன் உள்ள காலை எடுத்து வச்சுட்டார். உங்களுக்கு இனிமேல் வெற்றி, இன்றைய நாள் வெற்றியின் நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் காரியத்தில் தடை இல்லை, வெற்றி தான் வரப்போகிறது. நீங்கள் வெற்றின்னு இந்த தேவர் படத்தில் சொல்லுவாங்களே முதல்ல எடுத்ததும், அந்த மாதிரி வெற்றி இன்றைக்கி சொல்லக்கூடியதெல்லாம் வெற்றி. வின் சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு. வின் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அடுத்த காரியங்கள் செய்யக்கூடியது எல்லாத்தையுமே நீங்கள் யோசித்து கடன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். டக்குன்னு எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பார்த்தோம்னா அவர் நோய்வாய்ப்பட்டவரை கொஞ்சம் மந்தமாக ஆக்கி விட்டுருவார் நம்மளை. அவரெல்லாம் பார்க்க வேண்டாம். சுக்கிரனை போய் பாருங்கள். சுக்கிரன் பார்க்கும்போது உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு போய் விட்டுருவார். அதனால் அவரையும் பார்க்காதீங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அவர் கொஞ்சம் முன்ன பின்ன உங்களை அலைக்கழிப்பார். இங்கே போய் இங்கே போய் கொஞ்சம் சுற்றி அழைக்க விடுவோம். இடப்பெயர்ச்சி எதெல்லாம் ஆஃபீஸில் கேட்டிருந்தீங்களா அதெல்லாம் கிடைக்கும். அதனால் சந்தோஷமாக வாங்கிக்கலாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் மனசில் பயத்தை ஏற்படுத்தி விடுவார். கொஞ்சம் காரிய நாசம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன பார்க்காம நேராக வெற்றி என்ற ஒரே இலக்கை மட்டும் வைத்து கொண்டீர்களான்னு போகணும். வேறு எதுவுமே வேண்டாம். இன்றைக்கி மனசால் நான் வெற்றியோடு வருவேன், வெற்றி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அது தாரக மந்திரமாகவே சொல்லி கொண்டு இருந்தீங்கனால இன்றைய நாளிலே உங்களுக்கு வெற்றியை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன்னா மனசு என்ன சொல்லுதோ அதான் உங்களுக்கு எல்லாம் கேட்கும். அதனால் அந்த ஒரு தாரக மந்திரம் ரிப்பீட்டாக இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். இதுதான் ஜபம் இன்றைக்கி. அதை சொல்லிகிட்டே வாங்க. நேச்சுரலி இந்த டே எண்ட்ஸ் வித் வின் அப்படின்னு வரும். நீங்கள் இன்றைக்கி க்ளோசிங் டே பார்க்கும்போது தெரியும், ஆமாம் அவர் சொன்னது நியாயம்தான் அப்படின்னு நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட்டில் போடுவீங்க. அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாமே நல்லதாக நடந்ததுன்னு சொல்லிடுவீங்க. அதனால் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்ற 10ஆம் இடத்திற்கு உள்ளே வருவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும். 11ஆவது இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு அனுகிரகமான விஷயத்தை செய்வதற்கு ரெடியாக இருக்கிறார். அதனால் அவர் மூலியமாகவும் உங்களுக்கு பல விதத்திலும் பெனிஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கன்சர்ன் என்னென்னா, செவ்வாய் என்பது 12ஆம் இடத்துல இருக்கிறது தன விரயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் 11ஆவது அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கிறார் பார்த்தா 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அவர் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல சொல்யூஷன் கொடுப்பார். சுக்கிரன் புதனும் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு நல்லதை கொடுப்பதற்காக தான் அமைந்திருக்கிறார். அவர் உச்சத்தில் இல்லை, நீச்சத்தில் அமர்ந்திருந்தாலும் நல்லது நடக்கும். அப்போ சுக்கிர புதன் காம்பினேஷன் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறது. சந்தோஷம், வெற்றி அப்படிங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய பெனிஃபிட்லாம் நிறையா வரும். எதிர்பாராத விதத்தில் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். புதுசாக ஏஐன்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய அத்துப்படியான விஷயங்களாக அமையும். நிறைய கோடிஃபிகேஷனில் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி இன்ட்ராக்ஷன்ஸ் வித் ஒரு டீம் லீடர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் மூமெண்ட்டை கொடுக்கும். எண்ட் ஆஃப் த டே இஓடி பார்க்கும்போது நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிங்களோ அதெல்லாம் கரெக்டாக சக்ஸஸ். ஒன்றுமே டீகோடிஃபை வேண்டாம், அப்படி டக்குன்னு தள்ளிட்டே போயிடலாம். ப்ரோக்ராம் ஒன்ஸ் டன் அவ்வளோதான். திருப்பிலாம் பண்ண வேணாம். ரொம்ப லேட் நைட்லாம் நீ உட்காரதுக்கு அவசியமே இருக்காது. செய்யக்கூடிய காரியங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பெனிஃபிட் மட்டும்தான் நிறைய இருக்குன்றதுனால, இன்று செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஐடியாஸில் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இதில் ஷார்ட்கட், அதில் ஷார்ட்கட், நிறைய ஷார்ட் கோட்லாம் எழுதுவீங்க. சின்டெக்ஸ்லாம் ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு டக்குன்னு போட்டு அடிச்சிருவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக எனக்கு இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் துறையில் இருக்க ஈஸியாக இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரிக்குள்ளே வந்துடுவீங்க. இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்க வேலையை ஈஸியாக முடிச்சுருவாங்க. மொத்தத்தில் இன்றைக்கு ஒரு சந்தோஷகரமான ஆஃபீஸ் சூழ்நிலை இருக்க போகுது. அதனால் தைரியமாக இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கரெக்டாக லாகின் பண்ணிடலாம். ஒருத்தரும் டீம் மீட்டிங்கில் ஒரு பிரச்சனை இருக்காது. சந்தோஷமாக இருக்கலாம் என்ற ஒரு நல்ல செய்தியோடு மீண்டும் நாளை சந்திக்கிறேன். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் உங்களுக்கு மனசை இன்ட்ரூட் பண்ணக்கூடிய விஷயமானது, ஏதானு பிரச்சனை இருக்குமோ, நம்ம எதுவும் யோசிக்கணுமோ அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்க வைப்பார். அந்த காம்பினேஷன் கொண்ட விஷயமாக தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் உள்ளே வரார். சந்திரன் உள்ளே விடக்கூடிய இடம் 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் என்ன பண்ணுறார், எல்லா வேலையும் கொஞ்சம் நிறுத்து, எதுவும் யோசித்து 6ஆம் முறை செய்வோம், அவசரமாக செய்ய வேணான்னு சொல்லிவிடுவார். உங்களுடைய 8ஆம் இடம் கொள்ளக்கூடிய இடத்துல மீனராசி, அந்த மீனராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறாரு சுக்கிரன். சுக்கிரன் மீனராசியில் அமர்ந்துவது உடம்புக்கு நல்லது, சுகம், எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பார். ஆனால் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் வியாகுலத்தையும் கொடுப்பார். என்னடா இப்படி பண்ணுறோம், எது கரெக்டாக தெரியலையே அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கொடுப்பார். அதுக்கு இன்ட்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம ராகுவும் சேர்ந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் தான் வச்சுருப்பார். ஆனால் ராசிநாதன் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கறது உங்களுக்கு அலைச்சல் கொடுத்தாலும் ஆன்சர் கொடுத்துருவார். ஸோ கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும், கொஞ்சம் போக வேண்டியிருக்கும். ஆனால் பெருசாக ட்ரமாட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை. ட்ரமாட்டிக்கல் சேஞ்ச் இல்லைனாலும் இன்றைக்கி டே ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்துருவார். சிம்மராசிக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சேஞ்சஸ் வேணும்னா பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏதாவது புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்னு பார்க்குற ரிசர்ச் ஸ்காலர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்காலர்ஸ்க்கு இந்த டே ஆப்பர்ச்சுனிட்டி டே. இந்த டேயில் அவங்க எவ்வளோ தூரம் அவங்க ஒர்க்கை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, அவங்க மைண்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் விஷயத்தை. இன்றைக்கி கரெக்டாக நோட்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக அதுக்கான தீசிஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க முடியும். அந்த தீசிஸ் எடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணும்போது ரொம்ப ஆறாமதர் செய்யக்கூடிய விஷயங்கள். காரிய தடைகள் வந்தாலும், காரிய தாமதங்கள் வந்தாலும் அது ஏன் வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதுக்குள்ளே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம் என்னென்னா, காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும். பிளான் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் உங்களாலையும் தடுக்க முடியாது. அந்த வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. வாழ்க வளத்துடன்.
வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய கேது ஞானகாரகன் உங்களை அடிக்கடி செக் பண்ணிகிட்டே சொல்லிட்டுருப்பார். நமக்கு அவ்வளோலாம் ஞானம் இல்லைப்பா, நம்ம எல்லாம் யோசித்து அடுத்தவன்கிட்ட கேட்டு செய்யணும், நமக்கு இதெல்லாம் வேலை ஆகாது அப்படின்னு உங்களை கூடவே குழுந்து உங்களை செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாத்தையும் செக் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி செக் பண்ணின்னு சொல்லிகிட்டு இருக்கிற காலத்தில் தான் இன்றைக்கி உங்களுடைய ராசியில் இருக்க ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு கிரியேஷன் கொடுக்குது. நான் தான் அப்போவே சொன்னேன்ல 4 வாட்டி செக் பண்ணுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் அவர் உள்ளே நுழையும் போது, சந்திரன் உள்ளே நுழையும் போது சந்திராஷ்டமம் என்ற எஃபெக்ட் உள்ளே வந்துடும். மனோகாரகனானவர் புத்திகாரகனோடு சேர்ந்து கொண்டு ஞானகாரகனோடு சேர்ந்து கொண்டு உங்கள் காரியங்களை நிதானத்தைப்படுத்தி விஷயங்கள்லாம் மெதுவாக நடக்க வச்சுருவார். அதுக்கு துணை போவதற்கு ஏற்கனவே ராகு அங்கே நேராக உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. ராகு, சுக்கிரன், புதன் இந்த 3 பேருமே நேராக உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. இதனால் உங்களை வேலையெல்லாம் ஸ்லோ டவுன் ஆகும். ஆனால் பண வரவுக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, இவங்க 2 பேரும் உங்களுக்கு எப்படியோ பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ரொம்ப நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் மூலியமாக பணம் வந்துடும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் அடிப்படையில் பார்க்க போனால் அந்த இடத்துல கொஞ்சம் பயம் இருக்கும். நம்ம செய்கிறது கரெக்டாக போயிட்டுருக்குறோமா அப்படின்னு செக் பண்ணுவோம். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு போட்டுறாதீங்க. ஒரு மெட்டர் டைப் பண்ணிங்கன்னா உடனே ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. இமெயில் டைப் பண்ணால் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய டீம் லீடர்கிட்ட நான் இப்போ தான் ஒன்று எப்படியான ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்லாம் பண்ணிடாதீங்க. ஒரு தடவைக்கு 4 வாட்டி செக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எதாவது ப்ரௌஸ் பண்ணியிருந்தால் அதுவும் சேர்ந்து தான் பார்க்க வேண்டி வரும். அதனால் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை கரெக்டாக பார்த்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிங்கன்னா பொழைச்சிங்க, இல்லைன்னா மாட்டினீங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் அழகாக செக் பண்ணி பண்ண வேண்டிய டே இன்றைக்கி. வாகனத்தில் போகும்போதும் எடுத்தவங்க போயிடாதீங்க. டமால் வேகமாலாம் வேண்டாம், மெதுவாக போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மறதி இன்னைக்கு உண்டு, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சாப்பாடை மறந்துடுவீங்க, சாவி மறந்துடுவீங்க, துணிமணியில் ஏதாவது மறந்துடுவீங்க, பேக்கை மறந்துடுவீங்க, லேப்டாப் மறந்துடுவீங்க, ஃபோன் சார்ஜர் மறந்துடுவீங்க, ஏதாவது மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் மறதி இன்றைக்கி தூக்கணும். அதனால் ஒரு தடவைக்கு 4 வாட்டி நான் செக் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்படி பண்ணிங்கன்னா இந்த டே ரொம்ப அமைதியான டேவாக மாற்றி விடலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு, 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய், உங்கள் ராசியிலே 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, உங்கள் ராசியில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், புதன் மற்றும் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சந்திரன், ராசியின் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியன், இந்த கோர்வையான கலவையினாலே இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். இந்த நாளிலே உங்களை பற்றின செய்திகளை எல்லாம் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு பறைசாற்றக்கூடிய நாளாக அமையும். நீங்கள் எதிர்பார்க்காம உங்கள் ஆஃபீஸில் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும். அது உங்களுக்கு மனதுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் ஒரு விஷயமாக கிடைக்கும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு ஒன்று வரும். இன்றைய நாளிலே 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் உங்களுக்கு செலவு வைப்பார். கொஞ்சம் செலவு ஆகும். மனசில் இன்ட்ரூவ் பண்ணின விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி வரலையேன்னு ஒரு மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். ஆனால் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்கான அத்தனை வகைகளையும் உங்களுக்கு அறியாமலே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துவிடும். அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிற அப்படிங்கிற காரணத்தினால குருவின் கடாட்சம் இல்லையேன்னு பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கிரன் பார்த்துட்ருக்குறோம். அவங்கெல்லாம் பெருசாக கொடுக்காம கவலை கொடுத்துட்டாங்களேன்னு இருக்கும். புதன் 6ஆம் இடத்துல அமர்ந்ததுனாலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். லாபம் வந்தவுடனே புத்திசாலித்தனமாக என்ன காரியம் பண்ணுறோமோ அதுக்கு லாபம் வரும்னு புரிஞ்சிட்டோம்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிட்டால் போதும். உங்களை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம்,
அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இன்றைக்கி அப்ரோச் பண்ணுங்கள். இதுதான் ட்ரிக் ஆஃப் தி டே. இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்வதற்கான அத்தனை விதமான பெனிஃபிட்டும் இன்றைக்கி இருக்குது. அதனால் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கான சர்ப்ரைஸ் டெஃபினட்டாக உங்களை ரீச் ஆகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களை ஆசீர்வாதத்துடன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற குருவின் கடாட்சத்தினாலே உங்கள் வாழ்விலே அனைத்து விதமான விஷயங்களும் கவலைகள் பல இருந்தாலும் கடந்து செல்லக்கூடிய மனோகாரகத்தை கொடுத்து விடுகிறார். அந்த மனோகாரகனானவர் இப்பொழுது 6ஆம் இடத்திலே உள்ள நுழைவது உங்களுக்கு ராசியிலிருந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். எனக்கு பரவாயில்லைங்க, எனக்கு எப்படியோ சப்போர்ட் வந்துருங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் எங்ககிட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொடுப்பீங்க. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு பயத்தை கொடுத்தாலும் பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு டே வேணும்னா இந்த டே வந்துடுச்சு. பணம் எப்படியானாலும் வந்துடும். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே துழையும் போதே கேது, அங்கே உட்கார்ந்துருக்கிற கேது உங்களுடைய லட்சத்தில் 11ஆவது இடத்துல அமர்ந்திருப்பார். இன்றைக்கி ராசியில் கோச்சாரத்தில் அவர் மூலியமாக வரக்கூடிய பணம், திடீர் பணம் வரவு அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி திடீர் பணம் வரும். எனக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்க, இங்கேருந்து ஒரு இன்சென்டிவ் போட்டாங்க, எனக்கு எதிர்பார்க்கவே ஒரு வியாபாரத்தில் ஒரு பழைய கஸ்டமருங்க, அவங்க வந்து காசு கொடுத்துட்டு போனாங்க, இப்படி பல விஷயங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்கிற வார்த்தை இன்றைக்கி நிறைய யூஸ் பண்ணுவீங்க. இன்றைய நாளிலே சுக்கிரனானவர் ரொம்ப நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. அவரால் வரக்கூடிய பண வரவு உண்டு. கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏடாகூடமாக போய் மாட்டிக்கிறதும் உண்டு. அதனால் நீ அப்போவே சொன்ன பார்த்தியான்னு உங்களுக்கு ஷேம் அப்படின்னு சொல்லுவான். அதனால் கொஞ்சம் அவமானப்படணும் வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். ரொம்ப கேர்ஃபுல்னஸ் வேண்டாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எடுத்தவங்க கவுத்தன்னு எல்லாத்தையும் பண்ணுறத விட கொஞ்சம் அடிச்சுட்டு கொஞ்சம் செக் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் இன்றைக்கி கரெக்டான சினாரியோ. உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார், அங்கேயே சனியும் அமர்ந்திருக்கிறார். இது ரெண்டும் அவ்வளோ நல்லதில்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ஸ்டஃப்பாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் க்ரியேட் பண்ணும், சண்டையை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்காது. இந்த நேரத்தில் வீடை மாத்திரம் அங்கே போகிறேன் இங்கே போகிறதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டாத வேலை செய்ய வேண்டாம். அதெல்லாம் நெகட்டிவாக எனர்ஜியை கொடுத்து விடும். இருக்கிறது வச்சுட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கேபிட்டலைஸ் பண்ணால் போதும். புதுசாக எதுவும் க்ரியேட் பண்ணாமல் இருந்தாலே ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகும். இந்த டே இன்றைக்கி இவ்வளோ தான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கோங்க. கடன் அடைப்பது போவதெல்லாம் இன்றைக்கி நல்லா செய்யலாம். பௌம அஸ்வினா அஸ்வினி கிடைக்கிறது கஷ்டம். காலையில் 8:57க்குள்ளே கடனை அடைச்சி விட்ருங்கோ. கடகடன் மழை போல் இருந்தது, பனி போல் விலகிவிடும். கடனை அடைச்சி வெளியில் வந்துடலாம். நல்ல விஷயமாக நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்க உங்களை ராசியாக 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்க்க, உங்கள் ராசியிலே 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது அவருடைய ஜோடியான ராகுவை தன்னுடைய 4ஆம் இடத்தில் அமர வைத்து, சந்திரன் ராகு சுக்கிரன் என்ற இடத்துலேருந்து சந்திரன் மூவாகி உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு உள்ள நுழைகிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில். அப்போ 5ல் இறந்தெல்லாம் எப்பவுமே கொஞ்சம் காரியத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார். அதனால் எந்த காரியமே இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்ய வேண்டிய காலமாக அமைகிறது. உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களான சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கூடவே சேர்ந்துட்டு வந்துடுவாங்க. அப்படி சேர்ந்து வருவாங்க. ஆனால் விஷயமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஏதாவது ரொம்ப சீரியஸாக நான் இன்றைக்கி பண்ணி ஆகணும்னு சொல்ல போகிற காரியத்தை கெடுக்கிறதுக்குன்னு உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். ஏன்னா அவர் சந்திரனுடைய 2ஆம் இடத்தில் இருப்பதனால நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தடங்களை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அதனால் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணுங்கள், மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, அமைதியாக இருங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சூரியன் இருக்கிறார்.
வேலையில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வேலைகள் செய்தால் சூரியனும் சனியும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. முயற்சி திருவணி ஆக்கும், முயன்றின்மை இன்மை பூத்து விடும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. முயற்சி மட்டும் நீங்கள் பண்ணினா போதும், வேறு எதுவுமே பெருசாக பண்ண வேண்டாம். நான் என்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கிறேன்னு எக்ஸ்ட்ராவாக 4 பிட்டு போடுறதுன்னு பிட்டு போடுறதெல்லாம் வேணாம். அமைதியாக விட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் செய்யக்கூடிய வேலை அழகாக சாயங்காலம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு லாகின் பண்ணாமல் லாக் அவுட் பண்ணுமான்னு வந்துடுங்க. வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் இன்றைக்கி புதுசாக நான் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மாட்டினீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஃபுல் டே வேஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி டேயில் ஒரு பெனிஃபிட் இருக்காது. எண்ட் ஆஃப் த டே நான் என்ன ஆரம்பிச்சனோ அதில் 0ல் நிற்குவேன் திருப்பியும். அதனால் இன்றைக்கி காரியங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டீங்கன்னா போதும், மற்ற எதுவுமே வேணாம். இன்றைக்கி அமைதியாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு இந்த நாளை நீங்கள் தொடங்குங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராசிநாதன் மற்றும் அவருடன் சேர்ந்திருக்கக்கூடிய சூரியன், உங்கள் ராசிநாதனிலிருந்து 3ஆம் இடத்தில் 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன், அவருடன் அமர்ந்திருக்க 6க்கும் 9க்கான புதன், அவருடன் சேர்ந்திருக்கிற ராகு, உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடமான மேஷ ராசிக்குள்ளரே அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே சந்திரன் பிரவேசம். அந்த மேஷராசிக்கான அதிபதியானவர் 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்வு. 5ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் பரிவர்த்தனை யோகத்தை பெற்றிருக்கிற குரு மற்றும் 9ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணியஸ்தானம் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய கேது என்று இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிரக நிலைகளிலே அமைந்த டே இன்னைக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா கிரக மாளிகைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வரிசையாக கிரகம் இருக்கும் உங்களுக்கு. 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் வரைக்கும் வரிசையாக கிரகங்கள் இருக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு உங்களுக்கு ராசியிலேருந்து அமையும். இப்படிப்பட்ட இதுக்கு கிரக மாளிகைன்னு பேர். அதனால் நல்ல யோகமான டே இன்றைக்கி. அந்த டேயில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னாக்கா, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் மனக்கவலைகளெல்லாம் கொடுக்கக்கூடிய சூரியனாக இருந்தாலும் எதையுமே ஓவர் கம் பண்ணக்கூடிய தைரியத்தை வைத்திருப்பீர்கள். எதையுமே சாட்சிடணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். சூரியனை முன்னிறுத்தி நிற்பது, உழைப்பினால் என்னால் எதையும் சாதிக்க முடியும், நான் ஸ்டேபிளாக பர்சன் அப்படின்னு ஒரு மைண்டில் நல்லா கொண்டு போய் நிறுத்திடும் ஸ்ட்ராங்காக. அதுக்கு துணை போவது சுக்கிரன் 3ஆம் இடத்துல. நல்ல விஷயமாக அவர் அசுர குரு, அவர் அனைத்து விஷயமும் சப்போர்ட்டிவாக இருப்பார். கொஞ்சம் புத்தி மந்தப்பட்டு இருக்கக்கூடிய புத்தியாக இருந்தாலும் புதனும் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சந்திரன் உள்ள நுழைவதனாலே மேஷ ராசிக்குள்ளரே வியாதி அப்படிங்கிற விஷயம் இருக்கும். நோய் அப்படிங்கிறது நின்று பண்ணும், ஆனாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான எபிலிட்டியெல்லாம் கொடுத்துரும். அதை செய்யக்கூடியது குரு செய்து கொடுத்துருவார். லக்ஷ்மி கடாட்சத்தை அனைத்தும் கொடுக்கக்கூடியவர் தைரிய ஸ்தானாதிபதியை. அந்த 3ஆம் இடத்துக்கான ரிஃப்ளெக்ஷன் அங்கே கிடைக்கும். அந்த கார்னர் மிதுனம் அதில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அதனால் செஞ்சணும், எதையும் செஞ்சு முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதையும் சேலஞ்சஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அந்த டாஸ்கில் ஓடிட்டே இருக்கும். ஜீல் அப்படின்வான், அது ஓடிட்டே இருக்கிற மாதிரி வச்சிரும். அந்த மாதிரி உங்களை இன்றைக்கி நிறைய உருட்டி மிரட்டி அழகாக கொண்டு போய் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டிங்கர் பண்ணி அப்படி கொண்டு போயிடும், ஃபஸ்ட் கிளாஸாக தூக்கிட்டு போயிடும். அதனால் இந்த டே எண்ட்ஸ் வித் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படிங்கிற ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் நல்ல நாளில் இந்த நாளும் ஒன்று என்று குறித்து கொள்ளுங்கள். இன்று பௌம அஸ்வினி அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே உங்களுக்கான கடன்கள் எதுவும் இருந்தனால் அந்த கடன்களை அடைப்பது, உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளுக்கு பல விதத்திலும் ஊக்கப்படுத்துவதான நாட்களாக அமைவதனாலே இந்த நாளை அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய சூரியன் சனி, உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் மற்றும் ராகு, உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிற அஸ்வினி நட்சத்திரக்காரரான சந்திரன், உங்கள் ராசியின் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். இப்படி உங்கள் ராசியை தொட்டு அனைவருமே இவருமே ஒரு கிரக மாளிகை சூழ்நிலையில் இருப்பார்.
எப்போ ஒரு சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கிறதோ அவர்கள் நன்றாக இருப்பார்கள் ஒரு ரூல் இருக்குது. துருதுரா யோகம் அப்படின்னு ஒரு யோகம் உண்டு. அது மாதிரி யோகங்கள் எல்லாம் அனைத்தும் கொடுத்தவர். அதாவது எதையுமே சாதித்து விட வேண்டும் ஒரு எண்ணம் இருக்கும். அதுவும் பரிவர்த்தனை யோகம் கொண்டு இருக்கக்கூடிய காலத்திலையும் சனி உச்சத்தில், சனி தன்னுடைய மூலத்திரிகோண ஆட்சியில் அமர்ந்திருப்பதும் சுக்கிரன் உச்சத்தில் போகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதும் ரொம்ப நல்ல ஒரு சினரியோவில் உங்களுக்கு கரெக்டாக எல்லாரும் வரிசையாக லைனப் ஆகியிருக்காங்க என்று. இது ரொம்ப நல்ல விஷயமான டிக் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அதுலேயும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி அவங்க மனசை கொஞ்சம் கிளேசப்படுத்துவார்கள் என்றது உண்மையானாலும், உங்கள் புத்தியை கொஞ்சம் குறைப்பவர்கள் உண்மையானாலும், அதை செம்மைப்படுத்துவார்கள் என்ற வார்த்தையை நான் கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். மனசை செம்மைப்படுத்தி வைப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தை கரெக்டான வார்த்தை. 2ஆம் இடம்ங்கிற தனகாரகன் அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சமாக பணம் வரவுக்கான அத்தனை வகைகளையும் உங்களுக்கு இன்ட்ரூ பண்ணி கொடுப்பார். எப்படிலாம் பணம் வரும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். அதனால் பணம் வந்துடும். நார்மலாகவே 2, 5, 8, 11 அப்படிங்கிற தொடர்பு இருந்தால் பணம் கன்ஃபார்மாக வரும்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி கடாட்சமான சுக்கிரன் பண வரவை உங்களுக்கு இன்ட்ரூட் பண்ணி கொடுத்துருவார். அழகாக இதெல்லாம் பணம் வர்றது வழின்னு சொல்லிவிடுவாங்க. 5ஆம் இடத்துல ஏற்கனவே அவங்க உட்கார்ந்துருக்கிற செவ்வாயானவர் அவருடைய உட்கார்ந்திருக்கிற இடமான சுகஸ்தானத்தில் கெடுக்கிறதான இடமாக இருந்தாலும் அவர் பணத்தை கொடுப்பதற்கான வழிகளை செய்து விடுவார். 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். இந்த தொடர் கிரகங்கள் அப்படிங்கிற போது தொடர் கிரகங்கள் கோச்சார அடிப்படையில் அமையும் போது சந்திரனுடைய பேஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால லாபம் உண்டு. இன்றைய நாளிலே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்து தொடர் நாட்களிலே வரக்கூடிய லாபத்துக்கு இன்றைக்கு வித்து எடுக்கிற நாள் தான் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளார இன்றைக்கி கால் எடுத்து வைக்கிறாரு. அது உங்களுக்கு கோச்சார அடிப்படையில் பார்க்கும்போதும் காலச்சக்கர அடிப்படையில் பார்க்கும்போதும் லாபஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையினாலே உங்களுக்கு தொடர் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அதற்காக உழையுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் நண்பர்களே. மீன ராசி, இங்கே சுக்கிரன், புதன் மற்றும் ராகு 3 வரும். உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்திலே சனி மற்றும் சூரியன் அமர்வதும், உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே அஸ்வினி நட்சத்திரத்திலே சந்திரன் அமர்வதும், அவருக்கு அடுத்த நட்சத்திரத்தில் அமரக்கூடியது ராசியான குருநாதர் அமர்கிறார். ஸோ பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா மீனராசிக்கான குரு சுக்கிரன் 2 பேரும் பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள். 4ஆம் இடத்துல உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி அமர்ந்து கொள்வது இப்படி ஒரு நல்ல ஒரு தொடர்புடைய விஷயமாக அமைகிறது. சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருப்பது அனைத்தும் யோகத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளிலே இந்த நாள் உங்களுக்கு பலன்கள் பல கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரனுடைய எஃபெக்ட்டு கொஞ்சம் காசை செலவு பண்ணும் ரிவர்ஸில். ஆனால் லக்னத்திலே அந்த ராசியிலேயே அமர்ந்திருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு பைசா கொடுக்கும். சின்ன சின்ன இடைப்பட்ட பிரயாணங்களை ஏற்படுத்தி பைசா வசூல் பண்ணி உங்களுக்கு வசூல் எல்லாம் ஆக வேண்டிய கடனெல்லாம் இருந்துன்னா கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுவும் இன்றைக்கி பௌர்ணமி அஸ்வினின் போது கொஞ்சம் ட்ராவல் பண்ணி கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு ஈஸியாக கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு கடன் அடையும். உங்களுக்கு வர வேண்டிய பைசா வந்துடும். நீங்கள் கொடுக்க வேண்டிய பைசா பைசல் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். சந்திரன் உள்ள நுழைந்திருக்கிற தன விரயம் அப்படின்னாலும், பொருள் வரவு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய குருவாக இருந்தாலும், உங்களுடைய 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி இவங்க 2 பேருமே தன விரயத்தை கொடுத்தாலும், மனசில் இருக்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிற விஷயத்தினால உங்களுக்கு பண கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் அசுரகுருவான சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பதனாலே, இந்த செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்ததுனாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த துர்கை கோயிலுக்கும் சென்று அங்கே காப்பு கட்டுவாங்க. மஞ்சள் கயிறில் ஒரு இல்லை சிவப்பு கயிறுலையோ ஒரு காப்பு கட்டி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காப்பை கட்டிட்டு வந்துடுங்க.
உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த சுக்கிரன் பார்த்துப்பாருன்னு விட்டுடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்களாக நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.